السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل. وقال تعالى أيضا في آية أخرى: محمد رسول الله والذين معه أشداء على الكفار. وقال تعالى أيضا: والذين آمنوا بما نزل محمد وهو الحق من ربهم أو كما قال نبي رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை, அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடத்திலே பள்ளிவாசலிலே, அல்லாஹ்விற்கு பிடித்தமான நாளிலே வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயலை, இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்தில், நற்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா சேர்த்து அருள்பாலிப்பானாக. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லோரும் இருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்னாலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான மாதம் என்று முஸ்லிம் சமூகத்திற்கு தெரியும். ரபியுல் அவ்வல் பிறை 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அதே நாளிலேயே நபிகள் நாயகத்தினுடைய வஃபாத்தும் நிகழ்ந்ததாக வரலாற்று குறிப்பேடுகள் நமக்கு தகவல் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் கிபி 570 அல்லது 571 இதற்கு இடைப்பட்ட ஆண்டுகளிலே 6ஆம் நூற்றாண்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததாக வரலாற்று குறிப்பேடுகள் தகவல்கள் நமக்கு சொல்லுகிறது. அந்த காலகட்டத்திலே சேர சோழ பாண்டிய மன்னர்கள், பல்லவ மன்னர்கள், குப்த பேரரசுகள் இந்திய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்ததாக வரலாற்று தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலகட்டத்திலே உலகம் முழுவதும் மன்னராட்சிகளும் அரசாட்சிகளும் செழித்தோங்கி அரசர்களும் மன்னர்களும் வீட்டிருந்த ஒரு காலகட்டம். அரபு நாடுகளை தவிர அரபு நாடுகளிலே கூட அன்றைக்கு மன்னர்கள் கிடையாது, அரசர்கள் கிடையாது. ஆனால் மற்ற எல்லா பகுதிகளிலும் அரசர்கள் ஆங்காங்கே செல்வாக்குடன் செழிப்புடன் தங்களுடைய ஆட்சிகளை செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே அவதரிக்கிறார்கள். சிலை வணக்கங்களும் நெருப்பு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களும் இன்ன பிற இறைவனுக்கு இணை வைத்தலிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே மக்கள் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு அவதரிக்கிறார்கள். காபத்துல்லா என்று சொல்லக்கூடிய புனிதமா மக்கமா நகரிலே அமைந்திருக்கக்கூடிய ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கு முஸ்லிம்கள் இன்றைக்கு எந்த ஆலயத்தை தரிசிக்கின்றார்களோ அந்த ஆலயத்திலேயே 360 சிலைகள் இருந்ததாக வரலாற்று தகவல்கள் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிலைகளை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி சுமார் 360 சிலைகளை காபாவிற்குள்ளே வைத்து வழிபட்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே அவதரிக்கிறார்கள். நபிகள் நாயகத்திற்கு இறைவனால் வழங்கப்பட்ட பொறுப்பு என்பது மிக பெரியது, கடினமானது. குடும்பத்தை மாத்திரமல்ல, தன் ஊரை மாத்திரமல்ல, உலகத்தையே இறைவனின் பக்கம் திருப்ப வேண்டும் என்ற பொறுப்புடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே அவதரிக்கிறார்கள். அவர்கள் அவதரித்த அந்த வேளையிலே அணையாமல் எரிந்து கொண்டிருந்த அணையா தீபம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த பாரசீகத்தினுடைய நெருப்பு வணக்க வழிபாடுகள் அணைத்து வைக்கப்பட்டதாக வரலாற்று குறிப்பேடுகள் நமக்கு சொல்லுகிறது. அதே போன்று
ரோம், கிஸ்ரா என்று சொல்லக்கூடிய பல மன்னர்களுடைய மணிமகுடங்கள் சரிந்த வரலாறுகள் நபிகள் நாயகத்தினுடைய பிறப்பால் ஏற்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தங்களுடைய புத்தகங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பிறந்த அந்த வேளையிலே பல்வேறு அற்புதங்கள். நபிகள் நாயகத்திற்கு முன்னார் அந்த மக்கமா நகரிலே, அரபு நாடுகளிலே முஹம்மது என்று பெயர் சூட்டப்பட்டவர் யாரும் இல்லை, யாரும் இருந்திருக்கவில்லை. நபிகள் நாயகத்திற்கு பிறகு அரபு நாட்டிலே முஹம்மது என்று பெயர் வைக்கப்படாமல் யாருமே இல்லை. நபிகள் நாயகத்திற்கு முன்னர் வரைக்கும் முஹம்மது என்ற பெயர் யாருக்குமே சூட்டப்படவில்லை. சூட்டுவதற்கு பயந்தார்கள். முஹம்மது என்று பெயர் வைத்துவிட்டால் என் மகனோ அவர் களங்கம் ஏற்படுத்தி விட்டால் எப்படி நாம் அவருக்கு புகழுக்குரியவர் என்று பெயர் வைப்பது? நம்முடைய மகனை பார்த்து புகழுக்குரியவர் என்று போற்றிக் கொள்ளக்கூடாது என்று பயந்தார்கள் மக்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டு ஊரெங்கிலும் மக்கமா நகரங்களும் சுத்தி திரிந்து, எனக்கு ஆண் குழந்தை, ஆண் பேரப்பிள்ளை பிறந்திருக்கிறார், இவனுக்கு நான் முஹம்மத் என்று சூட்டப் போகிறேன் பெயரை. எல்லோரும் கேட்டார்கள், ஏன் முகம்மது என்று சூட்டுகிறாய் என்று. ஊரே, உலகமே, நாடே, நகரமே இவரை புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இவருக்கு, என் பேரனுக்கு நான் முஹம்மத் என்று பெயர் வைக்கிறேன் என்று நபிகள் நாயகத்தினுடைய தந்தையினுடைய தந்தை அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள். முஹம்மத் என்ற பெயர் புகழுக்குரியவர் என்ற அர்த்தம். இன்னும் நிறைய முஸ்லிம்களுக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாது. முஹம்மத் என்று சொல்லுகிறோம், முஹம்மத் என்று சொன்னால் புகழுக்குரியவர் என்ற அர்த்தம். முஹம்மத் என்ற அந்த பெயர், அந்த எழுத்து 4 எழுத்துக்களை சேர்த்த பெயர், 4 எழுத்துக்களை கொண்ட பெயர். மீம் ஒரு எழுத்து, ஹா ஒரு எழுத்து, மறுபடியும் மீம் ஒரு எழுத்து, இறுதியாக தால் ஒரு எழுத்து. முஹம்மத் என்ற அந்த பெயர் 4 எழுத்துக்களை கொண்டது. முஹம்மதிலே உள்ள மீமை எடுத்துவிட்டால் அஹத் என்று ஆகிவிடும். முஹம்மதிலே உள்ள மீமை நாம் எடுத்துவிட்டால் ஹம்து என்று ஆகிவிடும். அல்ஹம்து என்று சொல்கிறோமா இல்லையா? அல்ஹம்து, அல்ஹம்துனா என்ன அர்த்தம்? எல்லா புகழும் என்று அர்த்தம். அல்ஹம்து, அந்த அல்லுக்கு பொருள் கிடையாது, ஹம்து தான் பொருள். அல் என்று சொன்னால் அந்த என்று அர்த்தம். அல்ஹம்து, எல்லா புகழும் என்று நாம் சொல்கின்றோமே, அந்த ஹம்து, அந்த ஹம்தை பெயருள் அடக்கி நபிகள் நாயகத்திற்கு இறைவனால் சூட்டப்பட்ட பெயர்தான் முஹம்மத். ஹம்து, மீமை எடுத்துவிட்டால் ஹம்து என்று ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய பெயரிலே இறைவனால் சூட்டப்பட்ட பெயராக புகழுக்குரியவர் என்று ஆகிவிடுகிறார்கள். அதனால்தான் உலகம் அழியும் வரை புகழப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புகழ்ச்சியை தேடுவதற்காக வேண்டி, பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, பெறுவதற்காக வேண்டி பல்வேறு வேலைகள், பல்வேறு துரிதமான நடவடிக்கைகள், பல்வேறு அடக்குமுறைகள், அதிகாரங்கள் இன்றைக்கு உலகத்திலே நிகழ்த்தப்படுகிறது. தன் பெயரை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஹிட்லர் என்று எல்லோருக்கும் தெரியும். ஹிட்லர் என்று சொன்னால் தெரியாத வரலாறு உலகம் இருக்கின்ற வரை ஹிட்லருடைய பெயர் வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கும், பேசிக்கொண்டே இருக்கும். அவர் தன் பெயரை உலகம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகாரத்தை உலக மக்களுக்கு மத்தியிலே துஷ்பிரயோகமாக பயன்படுத்தினார். அதனால் அவருடைய பெயர் கெட்டு போனாலும் பரவாயில்லை, என் பெயர் உலகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஹிட்லர் நினைத்தார். இன்னும் எத்தனையோ நபர்கள். ஆனால் அவர்களெல்லாம் ஆங்காங்கே அந்த சமூகத்தால் போற்றப்பட்டார்கள், சிலர் அந்த சமூகத்தால் தூற்றப்பட்டார்கள். ஆனால் அவருடைய பெயரெல்லாம் உலகம் உள்ளளவும் இருக்குமா? நினைத்திருப்பார்களா? இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தால் அவருடைய பெயர் சொல்லப்படுமா என்று நமக்கு தெரியாது. நம்முடைய நாட்டிலே 100 ஆண்டுகளுக்கு முன்னால் யார் ஆட்சி செய்தார் என்று சொன்னால் எல்லா குடிமக்களுக்கும் தெரியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய திருநாட்டை ஆட்சி செய்தவர்கள் யார் என்று சொன்னால் அது புத்தகத்திலே படிக்க வேண்டும், வரலாறுகளிலே படித்து சொல்கிறேன், இல்லை படித்தவரிடத்திலே கேட்டு சொல்கிறேன் என்று சொல்வார்கள். 100 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்தவர்கள் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே யாரும் இல்லை. 25 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக ஆட்சி செய்தவர்கள் யாரும் கிடையாது. 25 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டையோ அல்லது ஒரு மாவட்டத்தையோ அல்லது ஒரு மாநிலத்தையோ ஆட்சி செய்தவர்கள் அதிகாரிகள் கூட யாரும் கிடையாது. கலெக்டர்கள் கூட மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்பணியாக 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு மிகப்பெரிய அதிகார பணியிலே ஒரு நபர் இருக்கக்கூடாது. இருந்தால் அவர் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக அல்லது அவருக்கு தகுந்தால் போல அவர் மாற்றிவிடுவார் என்று மிக மேல்மட்ட பணியிலே இருக்கக்கூடியவர்களை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் செய்து கொண்டே இருப்பார்கள். வேறு இடத்திற்கு பணியமர்த்தி கொண்டே இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளாக, 1450 ஆண்டுகளுக்கு மேலால்
இந்த உலக மக்களுடைய மனதிலே நீங்காமல் நிலைத்திருக்கிறார்கள், மறையாமல் மாண்புடன் அப்படியே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது நபிகள் நாயகத்தினுடைய பெயரை தவிர வேறொரு பெயர் இல்லை. எல்லோரும் நபிகள் நாயகத்தை போற்றினார்கள், பிற சமூக மக்கள் கூட நபிகள் நாயகத்தை வாழ்த்தினார்கள். நபிகள் நாயகத்தை மாதிரி வாழ்வையும் வாழ்க்கையும் மேற்கொண்டால் எல்லோரும் நன்றாக இருக்கலாம். நபிகள் நாயகத்தினுடைய அரசாட்சியை போன்று நம்முடைய அரசாங்கம் இருந்தால் குடிமக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று இந்தியாவினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். தன் ஏட்டிலே, தன் சுய சரிதையிலே மகாத்மா காந்தி எழுதி வைத்த எழுத்துக்கள் இன்றைக்கும் இருக்கிறது. முஹம்மது நபியினுடைய வாழ்வை போன்று வாழ வேண்டும், முஹம்மது நபியினுடைய அரசாட்சியை போன்று மன்னர்கள் அரசு செய்ய வேண்டும் என்று மகாத்மா காந்தி எழுதி வைத்திருக்கிறார். முகமது நபியினுடைய தோழர்களுடைய வாழ்க்கையை பற்றி மகாத்மா காந்தி எழுதி வைத்திருக்கிறார். உமர் ரதியை பற்றி மகாத்மா காந்தி எழுதி வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்வு முடிவிலே சொன்னார்கள், அஸ்ஸஹாபத்து கன் நுஜூம், என்னை பின்பற்றி இந்த உலகத்திலே என்னை பார்த்து வாழ்ந்த என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயி இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் ஒருவரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும் என்று சகாபாக்களை பற்றி எந்த தலைவர்களும் தனக்கு பின்னால் தன்னுடைய தொண்டன் வளர்ந்துவிடக் கூடாது என்று சொல்லி இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே தொண்டர்களை பார்த்து, தன் சகாக்களை பார்த்து, உலகத்திலே இன்னைக்கு சில பேர்கள் தோழர்கள் என்று சொல்கிறார்கள். பெரிய கட்சிகள் தொண்டர்கள் என்று தான் சொல்லும், தோழர்கள் என்று சொல்லாது. மிகப்பெரிய கட்சிகள் என்றைக்குமே தொண்டர்களை தொண்டர்கள் என்றுதான் சொல்லும். தோழர்னு சொன்னால் சரிக்கு நிகராக வந்து விடுவான் என்பதற்காக தொண்டர்களை தொண்டர்கள் என்றுதான் சொல்லும். ஆனால் சமமாக கருதக்கூடிய சில சிறிய கட்சிகள் தோழர் வா, சகோதரா வா என்று சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கு நாம் கேட்கிறோம். காது கொடுத்து சில இயக்கங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கேட்கிறோம். வளர்ந்த கட்சிகள் தோழா, சகோதரா என்று சொல்வதில்லை. ஏன்னா நம்மளை விட வளர்ந்துருவாங்கிறதுக்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய சகாக்களை பார்த்து, தன்னுடன் பார்த்தவர்களை, தன்னுடன் நெருங்கி இருந்தவர்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபா அப்படி என்று சொன்னால் தோழன் என்று அர்த்தம், சகோதரன் என்று அர்த்தம், தோளுக்கு தோளாக எனக்கு தோள் கொடுத்தவன் என்ற அர்த்தம், என்னுடைய நண்பன் என்ற அர்த்தம். இது அன்றைக்கு காலகட்டத்திலேயே நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதனால ஹதீஸை இப்படி சொல்லிட்டு போனாங்க, அஸ்ஸஹாபத்து கன் நுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். யாரை வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள், அதில் பாகுபாடு பார்த்து சொல்லவில்லை. இவரை பின்பற்றுங்கள், இவரை பின்பற்றாதீர்கள், இந்த ஆட்களெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, இவங்களெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவினை வைத்து சொல்லவே இல்லை. சகாபாக்களிலே யாரை வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகத்திற்கு எந்த அளவிற்கு மரியாதையும் மகத்துவம் உலகத்திலே இருந்ததோ அதே மகத்துவம் நபிகள் நாயகத்தை நேரடி கண்ணால் பார்த்தவர்களுக்கு உண்டு. இது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. நபிகள் நாயகத்தை நம்மால் நேரடியாக பார்க்க முடியவில்லை. நேரடியாக பார்த்தவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள்? நபிகள் நாயகத்தை பார்க்க வேண்டும் என்று பல 1000 மைலுக்கு அப்பால் இருந்து, பல தேசங்களிலே இருந்து கடந்து வந்து, பல இன்னல்களையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு நபிகள் நாயகத்தினுடைய சன்னதிக்கு வந்து கரம் பிடித்து கைகோர்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாம் லட்சக்கணக்கான சகாபாக்கள் இருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அன்றைக்கு 1,25,000 சகாபாக்கள் ஒன்று கூடி இருந்தார்கள். அந்த இடத்திலே நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை தான் இது. சகாபாக்களை பார்த்து, சகாபாக்கள் என்பவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவருக்கு மாத்திரமே அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட பேரற்புதம் அது. நபிகள் நாயகத்தோடு நெருங்கிய நட்பு. இந்த உலகத்தில் ஒரு தலைவருக்கு அடுத்த இடத்திலே இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக கருதுகின்றோம். ஒரு தலைவருக்கு பக்கத்து இடத்துல சீட்டு போட்டு உட்காரது. நபிகள் நாயகத்திற்கு அருகாமையிலேயே அமர்ந்திருந்தவர்கள். இவர் நபிகள் நாயகம் என்று தெரியாமலேயே அவரோடு நட்பு கொண்டிருந்தவர்கள். நபிகள் நாயகத்தினுடைய சோதனையிலும் வேதனையிலும் பல்வேறு இக்கட்டான காலகட்டத்திலும் நபிகள் நாயகம் நபியாக ஆவதற்கு முன்னால் 40 வயதிற்கு முன்னர் அந்த ஊரினுடைய செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 வயதிற்கு முன்னர் வரைக்கும் அந்த ஊரிலே மிக மேம்பட்ட குடும்பத்திலே இருந்தவர்கள். குறைஷி என்று சொன்னால் மக்கமா நகரத்திலே, பனு ஹாஷிம் என்று சொன்னால் மக்கமா நகரத்திலே குடும்பங்களிலே மிகப்பெரிய குடும்பம் அதுதான். அதனால்தான் அந்த குடும்பத்தினுடைய பெயரை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சூராவாக சொல்கிறான். லி ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். நாம் ஓதுகின்றோமே குரைஷ் சூரா என்று. அந்த சூராக்கு பேரே சூரத்து குரைஷ்.
அந்த குடும்பத்தில் தான் நபிகள் நாயகம் பிறந்தார்கள். நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தினுடைய பெயர் பனு ஹாஷிமில ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய குறைஷி குலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். நபிகள் நாயகத்தினுடைய தாயார் பெயர் ஆமினா, தந்தை பெயர் அப்துல்லா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு அவங்க வயிற்றில் இருக்கும்போதே, கருவுற்று இருக்கும் போதே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. நபிகள் நாயகம் தந்தையினுடைய முகத்தை பார்த்ததில்லை. தந்தையினுடைய முகத்தை பார்க்காமலேயே இந்த மண்ணிலே அவதரித்த யத்தீமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதரித்தார்கள். தாயையும் சிறு வயதிலே இழந்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆண்டுகள் அவர்களுக்கு பாலூட்டிய தாய் ஹலீமத்து ஸஅதியா. அந்த காலத்தில் பாலூட்டுவதற்குன்னு தனி தாய்மார்கள் நியமித்தார்கள். அவங்களும் தாய்க்கு இணையானவர்கள், நிகரானவர்கள் தான். 2 ஆண்டுகள் நபிகள் நாயகத்திற்கு பாலூட்டியவர்களுடைய பெயர் ஹலீமத்து ஸஅதியா. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் நாயகத்தை அப்துல் முத்தலிபிடம், ஆமினா அம்மாவிடம் திரும்ப கொண்டு வந்த அந்த அம்மா இவங்க ஊர்ல இல்லை, மக்கால இல்லை, மக்காவிற்கு தொலைவில் உள்ள வேற ஊருக்கு கொண்டு போய் எடுத்துட்டு போய் பால் ஊட்டி விட்டு 2 ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகு நபிகள் நாயகத்தை அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம், திருமணம் முடித்ததும் கூட செல்வ ஸ்ரீமாட்டியதான். அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய மிகப்பெரிய குடும்பத்தில் ஹதீஜா அம்மாவை தான் திருமணம் முடித்தாங்க. இவங்களா போய் பொண்ணு கேட்கல, இவர்களாக போய் அவர்களிடத்திலே என்னை மனமுடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஹதீஜா அம்மா இவங்க மேல ஆசைப்படுறாங்க. நேர்மையை பார்த்து நடந்தால் நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லப்பட்டவர்கள், பேசினால் உண்மையாளர் என்று சொல்லப்பட்டவர்கள், அமீன் நம்பிக்கைக்குரியவர், அஸ்ஸாதிக் உண்மையாளர் என்று பட்ட பெயர்களை என்னை பார்த்து நீங்கள் ஒரு முறையேனும் நான் தவறளித்தவர் என்று சொல்ல முடியாது என்று சரி நிகராக மனிதர்களை பார்த்து கேள்வி கேட்ட ஒரு மனிதர் உண்டு என்று சொன்னால் அது நபிகள் நாயகத்தை தவிர வேறு யாருமே இல்லை. நபிகள் நாயகம் நபியானதற்கு பிறகு திருக்குரான் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இவ்வாறு 40 ஆண்டுகள் உங்களோடு சரி நிகராக மனிதனாக வாழ்ந்தேனே, என்னை பார்த்து நான் பொய்யானவன் என்று நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொன்னால் பொய்யான வார்த்தை இருக்கும் என்று நீங்கள் எடுத்துரையுங்கள். நான் இதோடு என்னுடைய பணியை, அழைப்பு பணியை நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். ஒருவரும் சொல்லவில்லை. சொல்வதற்கு ஒரு குறையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்தகைய நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் 40 ஆண்டுகள். இளம் வயதிலே சில ஆட்கள் சில இடங்களை விட்டு கடந்து போகிறதுக்கு காரணம், இந்த இடத்துல இருந்தால் நம்முடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும், இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற காலகட்டத்திலாம் நம்ம பார்த்துருக்கோம். நபிகள் நாயகம் எந்த பூமியிலே வாழ்ந்தார்களோ அதே பூமியிலே மனிதர்களை பார்த்து கேள்வி கேட்டார்கள். என் மீது ஏதேனும் குறைகளை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். அத்தகைய நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 ஆண்டுகள் தன்னுடைய 25வது வயதிலே 40 வயது மதிக்கத்தக்க ஹதீஜா அம்மாவை செல்வ சீமாட்டியை திருமணம் முடிக்கிறார்கள். 7 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். 6 குழந்தைகளும் ஹதீஜா அம்மாவுக்கு தான் பிறந்தாங்க. வேறு மனைவிமார்கள்ட்ட அவங்க குழந்தை பெற்றுக்கவே இல்லை. வேறு மனைவிமார்கள் மூலமாக நபிகள் நாயகத்திற்கு குழந்தை பெற்றெடுக்கப்படவில்லை. ஹதீஜா அம்மாவின் மூலமாகத்தான் 6 குழந்தைகள். மரியத்துல் கிப்தியா என்று சொல்லக்கூடிய அடிமை பெண்ணிலிருந்து ஒரு குழந்தை, மொத்தம் 7 குழந்தைகள். 3 ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள், 4 பெண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். 3 ஆண் குழந்தைகளும் சிறு வயதிலேயே நபிகள் நாயகத்தை விட்டு மௌத்தாகி விட்டார்கள். 4 பெண் குழந்தைகள் மாத்திரம் சிறிது காலங்கள் நபிகள் நாயகத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகும் சிறு பெண் குழந்தைகள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக நபிகள் நாயகத்தினுடைய இறுதி குழந்தையாக, கடைக்குட்டியாக பிறந்தது ஃபாத்திமா அம்மா. நபிகள் நாயகம் செல்ல மகளாக பிறந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பிதாத்துன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதத்துன் நிசாஇ ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தின் தலைவி என் ஈரக்குலை ஃபாத்திமா என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அவ்வளவு நபிகள் நாயகம் செல்லமாக சொல்வார்கள். சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா, அவளை திட்டாதீர்கள், அவளை வெறுக்காதீர்கள் என்று சொல்வார்கள். என் ஈரக்குலை ஃபாத்திமா, ஃபாத்திமாவோடு யாராவது நீங்கள் வெறுப்புடன் இருந்தால் என்னுடன் வெறுப்பாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஃபாத்திமா என் மீது கோபப்பட்டால் என் மீது கோபப்பட்ட என்று அர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த ஃபாத்திமா நாயகியை ஒரு சம்பவத்திலே ஈடுபடுத்தி சொல்கிறார்கள். ஒரு யூதர் ஒருவர் திருடிவிட்டார், யூத பெண் ஒருவர். அந்த பெண் மிக செல்வந்த குடும்பத்திலே பிறந்த பெண். உடனே அந்த யூத தலைவர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்திலே பேசுவதற்கு தூது அனுப்புகிறார்கள். என் மகளை விட்டுவிட சொல்லுங்கள், நபிகள் நாயகத்திற்கு பொன்னும் பொருளும் தருகிறோம். என் மகளை தண்டிப்பதிலிருந்து விட்டுவிட சொல்லுங்கள், நபிகள் நாயகத்திற்கு பொன்னும் பொருளும் பரிசாக அனுப்புகிறார். நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அவள் கரத்தை துண்டிப்பதற்கு நான் தயங்க மாட்டேன். எத்தகைய நேரிய வாழ்க்கை, எத்தகைய நேர்மையான வாழ்க்கை! ஒரு அரசியல் தலைவருக்கு இதைவிட எடுத்துக்காட்டு வேறொன்றும் இல்லை.
ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு சட்ட நிபுணருக்கு, ஒரு நீதிபதிக்கு, ஒரு நீதிமானுக்கு இதைவிட எடுத்துக்காட்டு வேறொன்றும் தேவையில்லை. அந்த யூத குலமே அதிர்ந்து போய்விட்டார்கள். எந்த அளவிற்கு கொஞ்சினார்கள் பாத்திமாவை. அந்த மகளுடைய கையே துண்டிப்பேன் என்று சொல்கின்றார் என்று சொன்னார், நம் மகளை காப்பாற்ற முடியாது என்று ஒதுங்கி கொண்டார்கள். அந்த அளவிற்கு நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுதினமும் இந்த உலகத்தில் அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய பிறப்பு அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அவனுடைய காதுகளிலே சொல்லப்பட்டுத்தான் நிகழ்கிறது. ஒரு மனிதனுடைய இறப்பு ஜனாசா தொழுகையின் மூலமாக ஸலவாத்தும் அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஷஹாதாத்தும் சொல்லாமல் எந்த மனிதனுடைய பிரேதங்களும் ஆத்மாக்களும் இந்த பூமியில் அடக்கம் செய்யப்படுவதில்லை. நபிகளாருடைய பெயர்கள் சொல்லப்படாமல் பிறப்பதும் இல்லை. நபிகளாருடைய பெயர் சொல்லப்படாமல் ஒரு மனிதனுடைய மரணங்கள் ஜனாசாக்கள் அடக்கப்படுவதும் இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய பெயரை யாரோ ஒருவர் இந்த உலகத்திலே புகழப்பட வேண்டும் என்று காசு பணத்தை கொடுத்து சொல்லவில்லை. இது அல்லாஹுவால் நிகழ்த்தப்பட்ட காரியம். நான் புகழ மாட்டேன் என்று நாம் ஒதுக்கிக் கொண்டோம் என்று சொன்னார். நபிகள் நாயகத்தினுடைய பெயரை கேட்டும் ஒருவர் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று சொல்லவில்லை என்று சொன்னார். அவனை விட இந்த உலகத்திலே கஞ்சமானவன் வேறு யாரும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகத்தினுடைய பெயரை சொல்வது பரக்கத். என் பெயரை உங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டுங்கள், உங்கள் குழந்தை வாழ்வாங்கு வாழ்வான் என்று எந்த தலைவர் சொல்வார்? எந்த தலைவர் சொல்வார்? என் குழந்தையை பரக்கத்திற்காக, உங்களுடைய குழந்தைகளுக்கு என் பெயரை பரக்கத்திற்காக நீங்கள் சூட்டிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருக்குர்ஆன் ஷரீஃபிலே முஹம்மத் என்ற பெயர் 4 இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் சன்ன சுன்னதி, எனது வழிமுறையில் ஒரு வழிமுறையை நீங்கள் பின்பற்றி நடந்தால், நிறைய வழிமுறைன்னு இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து ஏராளம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், பல் துலக்குகின்றோமே, காலையில் எழுந்தவுடன் மிஸ்வாக் செய்கிறோமே, அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளிலே ஒன்றுதான். காலையில் எழுந்தவுடன் கைகளை சுத்தம் செய்கிறோமே, அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்திலே ஒன்றுதான். செருப்பு அணிகின்றோமே, அது நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்திலே ஒன்றுதான். எச்சில் துப்பும் பொழுது வலதுபுறமாக துப்பாமல், நேருக்கு நேராக துப்பாமல், இடதுபுறமாக தலையை கொஞ்சம் சற்று தாழ்த்தி நாம் எச்சில் துப்பினோம் என்று சொன்னால் இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். நகத்தை வெட்டும் பொழுது ஆள்காட்டி கலிமா விரலிலே ஆரம்பித்து கலிமா விரலுக்கு சரியாக ஒவ்வொரு விரலும் அடுத்தடுத்த விரலை வெட்டிவிட்டு 10 விரல்களையும் வெட்டி கடைசியாக இறுதியாக வலது கரத்திலே பெருவிரலை வெட்டி முடிக்கின்றோமே. நகம் வெட்டுவதற்கு கூட ஒரு சுன்னத் இருக்கிறது. ஆரம்பிக்கிறது இந்த விரல் ஆரம்பிக்கணும், முடிக்கிறது இந்த விரல்ல முடிக்கணும். ஆரம்பிக்கும் போது வலது கரத்தினுடைய ஆட்காட்டி விரலிலே, கலிமா விரலிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி நீட்டக்கூடிய விரலிலே ஆரம்பிக்க வேண்டாம். இந்த விரலுக்கு அடுத்த விரலில் அப்படியே வரிசையாக தொடர்ந்து அடுத்து இந்த கை இடது கையை செய்துவிட்டு அடுத்து கால்களை எல்லாம் வெட்டிவிட்டு இறுதியாகத்தான் கலிமாவர்களுக்கு பக்கத்தில் உள்ள பெருவிரலை வெட்ட வேண்டும் என்று நகம் வெட்டுவதற்கு கூட நபிமுறையை, நபி வழியை சொல்லித் தந்தார்கள். எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுங்கள், காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய முடிகளை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், இப்படி என்று ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். ஆடைகளை கரண்டைக்கு கீழே அணியாதீர்கள், வெண்மை நிறையான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆடைகளை சுத்தமாக அணிந்து கொள்ளுங்கள். சுத்தத்தை இறைவன் நேசிக்கின்றான் என்று பல்வேறு வழிமுறைகளை, வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை நபிகள் நாயகம் சொல்லித் தந்தார்களே. அந்த வழிமுறை ஒன்றை நபிகள் நாயகம் செய்தார்கள். நான் செய்வேன் என்று நீங்கள் பின்பற்றி நடந்தால் தஹலல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கவாதியாக மாறிவிடுவீர்கள். நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையை, ஒரே ஒரு வழிமுறையை நீங்கள் பின்பற்றி நடந்தால் நீங்கள் சொர்க்கவாதியாக மாறிவிடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதே நபிகள் நாயகத்தினுடைய ஸலவாத்தும் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்வு வழிமுறையும் நபிகள் நாயகம் நமக்கு கொண்டு வந்து தந்த அல் குர்ஆன் ஷரீஃபும் தான். அதை விட்டுவிட்டு நபிகள் நாயகத்தை, அவருடைய பெயரை சொல்லாமல் இருந்துவிட்டு, அவர்களை பற்றி நினைக்காமல் இருந்துவிட்டு நாம் முஸ்லிம்கள் என்றே சொல்ல முடியாது. நபிகள் நாயகத்தை மறந்துவிட்டு முஸ்லிம்கள் என்றே நாம் சொல்ல முடியாது. ஆக நபிகள் நாயகத்தை நினைப்பது அத்துணை முஸ்லிம்களின் மீதும் கடமையாக இருக்கிறது. நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய தலைமுறைகளே, நம்முடைய சந்ததிகளே, நம்முடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும், முஹம்மது என்ற பெயரை சொல்ல வேண்டும். அதுதான் இஸ்லாம். யார் எத்தனை தடைகளை போட்டாலும், எத்தனை இயக்கங்களை, எத்தனை விதமான காரியங்களை செய்து நம்மை தடுக்க நினைத்தாலும், நம்முடைய தலைமுறை முஹம்மது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் இஸ்லாம் இந்த உலகத்திலே ஜீவித்திருக்கார். முஹம்மது என்று சொல்வதற்கு ஒருவர் இல்லை என்று சொன்னார், ஒரு ஊரிலே ஒரு ஆள் இல்லை என்று சொன்னார், முஹம்மது என்று சொன்னார், யாருப்பா அவரு என்று கேட்பதற்கு ஆட்கள் நிறைந்து விட்டார்கள் என்று சொன்னார், அன்றைக்கு உலகத்தினுடைய அழிவும் வரும், இஸ்லாத்தினுடைய அழிவும் ஏற்படும். முஹம்மது என்று சொன்னாலே யார் என்று தெரியவில்லை என்று சொன்னால், யார் அவர் என்று ஒருவர் கேட்டார் என்று சொன்னால்,
அவர்தான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவராக இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை நினைப்போம். இன்றைக்கு மாத்திரமல்ல, அவர்கள் பிறந்த மாதத்தில் மாத்திரமல்ல, உலகம் உள்ளளவும் நம்முடைய உயிர் உள்ளளவும் நபிகள் நாயகத்தை சொல்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதை சொல்லாமல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லாமல் வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும்தான் சொல்வேன் என்று ஒருவர் சொன்னால் அவருடைய கலிமா பரிபூரணமாக மாறாது. அவர் இஸ்லாத்திலே ஈமானுக்குள் பரிபூரணமாக வந்தவராக ஆக மாட்டார். முஹம்மதுர் ரசூலுல்லாவை புறம் தள்ளிவிட்டு முஸ்லிம்களாக நம்மால் வாழ முடியாது. அந்த நபியை நினைத்து பார்ப்போம். அந்த நபியினுடைய வாழ்விலே 1% ஒரு வார்த்தை ஏனும் உலகிலே வாழும் காலத்திலே கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்து அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நமது ஊரிலே ஒவ்வொரு பள்ளியிலும் ஜமாத் சபையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட மீலாது நபியை முன்னிட்டு சிறப்பு பயான் நிகழ்ச்சி இன்று மக்ரிப் தொழுகைக்கு பிறகு நமது பள்ளியிலே நடைபெற இருக்கின்றது. ராஜகிரி பெரிய பள்ளிவாசனுடைய இமாம் ஷாகுல் ஹமீத் ஹஸ்ரத் அவர்கள் சிறப்பு பயானை நிகழ்த்த இருக்கிறார்கள். ஜமாத்தார்கள் அனைவரும் திரளாக அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகிற 6/10/2022 அன்று மதுரை மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் கோரிக்கை வருகிற 6/10/2022 அன்று மதுரை மற்றும் சென்னையில் சமுதாயத்தின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமுமுக மற்றும் மாமக சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற இருக்கின்றது. முஸ்லீம் ஜமாத்தார்கள் அனைவரும் இந்த 6/10/2022 மதுரையிலே மற்றும் சென்னையிலே நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திலே ஜமாத்தார்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். ஆங்காங்கே வசிக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளிடத்திலே, உங்களுடைய சொந்தங்களிடத்திலே இந்த போராட்டத்தை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள். இன்றைய தினம் சமுதாய மக்கள் எவ்வளவு இக்கட்டிற்கும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகளுக்கும் நம்முடைய ஒவ்வொரு கோரிக்கையும் அரசாங்கத்திலிருந்து பெற வேண்டி இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த விஷயமே. அந்த வகையிலே போராட்டத்தை தமுமுக மற்றும் மாமக ஆகிய இது அமைப்புகள் எடுத்து செய்ய இருக்கின்றது. 6/10/2022 அன்று மதுரையிலே சென்னையில் நடைபெறக்கூடிய போராட்டத்திலே முஸ்லிம் ஜமாத்தார்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு முக்கிய அறிவிப்பு, ஒரு 2 நிமிஷம் மட்டும். நமது ஊரிலே ஜனாசா அடிக்கடி ஏற்படுகின்றது, நிகழ்கிறது. அந்த ஜனாசாவிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்று இருக்கிறது. ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் ஆண் ஜனாசா, பெண் ஜனாசா என்று 2 வித்தியாசமான ஜனாசாக்கள் இருக்கிறது. உலகிலே வாழும் காலத்தில் ஆண்களை நாம் எவ்வாறு சந்திக்கின்றோமோ அதுபோன்று ஜனாசா நேரத்திலும் அவ்வாறு நாம் சந்தித்துக் கொள்ளலாம். அதில் எந்த விதமான தடங்களும் இல்லை, தடையும் இல்லை. உலகிலே உயிருடன் வாழும் காலத்தில் பெண்களை நாம் எவ்வாறு அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவரிடத்தில் எவ்வாறு நாம் சந்திக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுங்குமுறைகள் இருக்கிறதோ அதே ஒழுங்குமுறை ஜனாசாவிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். பெண்களை யார் சந்திக்கலாம், யார் சந்திக்கக்கூடாது என்று ஒழுங்குமுறை நேரடியாக வாழும் காலத்தில் இருக்கிறதோ அதே ஒழுங்குமுறை ஜனாசாவிலும் இருக்கிறது. எனவே பெண் ஜனாசாவிலே யாரெல்லாம் அவர்களை பார்க்க வேண்டுமோ அவர்கள் மட்டுமே பார்க்க வேண்டும். ரசூலுல்லாவை அடக்கம் செய்திருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியும், மஸ்ஜித் நபவியில் ஆயிஷா நாயகி வாழ்ந்த வீட்டில் தான் ரசூலுல்லாவுடைய ஜனாசாவை அடக்கம் செஞ்சுருக்காங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு பிறகு 2.5 ஆண்டுகள் கழித்து ஆயிஷா நாயகனுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வஃபாத் ஆகுறாங்க. இப்போ ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் அடக்கம் செஞ்சுறாங்க. இதுவரைக்கும் அந்த வீடு ஆயிஷா நாயகி இருக்கிற வீடு. ஆயிஷா நாயகி அந்த வீட்டிலே இருக்கிறாங்க, அந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்திலே ஆயிஷா நாயகி அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு அதே இடத்துல இருக்கிறாங்க. அதே இடத்துல தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை கழித்து கொண்டிருக்கிறாங்க. தன் தந்தை மௌத்தாகிறாங்க, வஃபாத் ஆகுறாங்க. தந்தையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு வலது பக்கமாக அடக்கம் செய்கிறாங்க. இப்போ அப்பவும் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. 10 ஆண்டுகள் செல்கிறது. தந்தை வஃபாத் ஆகி 2 ஆண்டு 12 வருஷம், கணவர் வஃபாத் ஆகி அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் கழிக்கிறது. உமர் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறாங்க.
10 ஆண்டுகளுக்கு பிறகு. இப்போ அந்த 10 வருஷமும் ஆயிஷா நாயகி வாழ்ந்த வீடு அந்த கபருக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வந்து ஆயிஷா நாயகிட்ட கேட்டு வர சொல்கிறாங்க. வஃபாத்துடைய நேரத்தில், ரூஹு பிரியக்கூடிய அந்த நேரத்தில் போய் கேட்டு வர சொல்கிறாங்க, என்னை கொண்டு போய் வந்து ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில், என்னுடைய நண்பருக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணுங்க. அது இப்போ அந்த வீட்டில் வசிக்கிறது, அந்த வீடு யாருடைய வீடாக இருக்குன்னா ஆயிஷா நாயகியுடைய வீடு. அவங்கள்ட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. அவங்க அனுமதி கொடுத்தா என்னுடைய ஜனாசாவை கொண்டு போய் எங்கே அடைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் இடது பக்கமாக, என் நண்பர்கள் 2 அடங்கி இருக்கக்கூடியதுக்கு பக்கமாக அடைக்கிறீங்கன்னு உடனே இப்போ அவங்கள்ட்ட போய் அவங்க மகன் அப்துல்லா போய் கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய சக்கராத்துடைய வேலை, மௌத்து பிரியக்கூடிய நேரத்தில் போய் கேட்டு வராங்க. என் தந்தை வஃபாத்துடைய நிலையில் இருக்கிறார், உங்கள் வீட்டில் அடக்கம் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்படின்னு உடனே அந்த வீட்டை காலி செய்கிறாங்க ஆயிஷா. அந்த வீட்டை காலி பண்ணுறாங்க. ஏம்மா காலி பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே இருக்கலாமா? இல்லை, என் கணவர் என்னை பார்ப்பதற்கு தகுதியானவர், என் தந்தை என்னை பார்ப்பதற்கு தகுதியானவர். உமர் ரலியல்லாஹு என்னை எப்படி பார்க்க முடியும்? சொந்தக்காரங்க தான். உமர் ரலியல்லாஹு ஒன்றும் தூரமான ஆள் இல்லை. ஆனால் சொந்தத்தில் பார்க்க முடியாத சொந்தம். சொந்தத்தில் சொந்தக்காரங்கன்னா எல்லா சொந்தமும் பார்த்துக்கலாமா? மச்சான மச்சி பார்க்கலாமா? மச்சியை மச்சான் பார்க்கலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மச்சான் மச்சி தான் மிகப்பெரிய ஆபத்து என்றே சொன்னார்கள். மிகப்பெரிய ஆபத்து என்று அவர்களை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இத்தகில்லா, அந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தக்காரங்க தான், மாமனார் தான். அப்போ ஆயிஷா நாய்க்கு சொந்தக்காரங்க தான். அவங்கள கொண்டு போய் அடக்கம் செஞ்ச உடனே அந்த வீட்டை காலி பண்ணுறாங்க. என்னை பார்ப்பதற்கு தகுதியானவர்கள் அல்லது நான் பார்ப்பதற்கு தகுதியான என் தந்தையும் கணவரும் இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற காலமெல்லாம் கபர் தான். நான் அந்த இடத்துல இருந்தேன். இப்பொழுது ஒரு அந்நிய ஆண், உமர் ரலியல்லாஹு என்னை பார்க்க கூடாத ஒரு ஆண், நான் இந்த வீட்டில் எப்படினாலும் இருப்பேன். இப்போ அவங்களுடைய உடல் இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் காலி செய்துவிட்டு இந்த இடத்தை வக்ஃபு செய்துகிறேன், இனிமேல் இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆயிஷா நாயகி காலி பண்ணியதாக வரலாறுகளில் நீங்கள் படித்து பார்த்தவர்களுக்கு சரித்திரம் தெரியும். ஆக ஒரு ஜனாசாவை, பெண் ஜனாசாவை யார் பார்க்கலாம், யார் பார்க்கக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ, அவருடைய கணவன், பிள்ளைகள், தந்தை, இப்படி ஒரு 7 நபர்கள், அந்த 7 நபர்களை தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது. அடக்கம் செய்வதற்கு கூட அந்த 7 நபர்கள் முன்னின்று செய்தால்தான் நல்லது. அதை தவிர இன்னைக்கு எல்லோரும் நாங்கள் ஏதோ சேவை செய்கின்றோம் என்ற அடிப்படையிலே கபரிலே இறங்கி ஒரு பெண் ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கும் அடக்கம் செய்வதற்கும் எல்லோரும் வந்து செய்தோம் என்று சொன்னால் அது மார்க்கத்திற்கு முரணான காரியங்களிலே நம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று ஜமாத்தார்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்களிடத்திலே இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். அவங்க வீட்டில் நுழையும் போதே ஒரு தாய்மார்கள், இப்போ பெண்கள் அந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டாங்கன்னா யாரும் உள்ளே போக மாட்டாங்க. இது பெண் ஜனாசா என்று அவர்கள் சொல்லிவிட்டால் யாரும் உள்ள போக மாட்டாங்க. ஜமா சபையில இருந்து அதை வலியுறுத்தி சொல்லுமாறு மாதந்தோறும் முஸ்லீம் சமுதாயத்திடத்திலே, உங்களுடைய மஹல்லா வாசிகளிடத்திலே இதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று தபால் அனுப்பியிருக்கிறார்கள். பெண் ஜனாசாவை பார்ப்பதிலே, அவங்க நல்லடக்க காரியங்களிலே நாம் ஈடுபடுவதிலே மகரமான ஆண்களை தவிர வேறு யாரும் நெருக்கமாக நிற்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மகரமான ஆண்களை தவிர அவர்களை பார்ப்பதற்கு யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ, அவர்களை தொடுவதற்கு யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் முன்னின்று அந்த காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர, அதை தவிர மற்ற எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க தான், எங்கள் உறவினர்கள் தான் என்று தூரத்து உறவினர்களும் தூரத்து சொந்தக்காரர்களும் இல்லை பார்க்கக்கூடாத சொந்தக்காரர்களும் அவர்களை பார்த்தோமோ அவர்களை தொட்டோமோ அது அவர்களை நோவினை செய்வதற்கு சமம். அந்த ஜனாசாவை நோவினை செய்வதற்கு சமம். அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் கூட அவர்களை பாவத்தில் ஆழ்த்துவதற்கு அது சமமாக இருக்கின்றது. எனவே இந்த விஷயத்திலே முஸ்லீம் உம்மாக்கள், முஸ்லீம் சமுதாயங்கள், நம்முடைய மஹல்லா வாசிகள் கருத்துரை கொண்டு இந்த விஷயத்தை உங்களுடைய வீட்டுடைய பெண்களிடத்திலும் நீங்கள் சொல்லுங்கள், எல்லோரிடத்திலும் சொல்லுங்கள். பெண் ஜனாசாவுடைய விஷயத்திலே ஆண்களும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும், பெண்களும் அந்த கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதை எல்லோரும் எடுத்துச் சொல்லுங்கள். ஜமாத் சபையில லெட்டர் அனுப்பி சொல்லியிருக்கிறார்கள். நிர்வாகத்தின் சார்பில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மீண்டும் சொல்கின்றோம், இன்றைய மகரிக்கு பிறகு நம்முடைய பள்ளிகளை மீளாது சிறப்பு பயான் இருக்கிறது. ஜமாத்தார்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.